ரமலான் தொழுகை தொழுவதற்காக நம்ம பசும்பொன் கிராமத்திற்கு வந்திருக்கோம். நல்லபடியா தொழுகை முடிந்தது. அடுத்து போய் சாப்பிட்றது, அடுத்து பிரியாணி. Cheers. இன்னைக்கு ஒரு புட்டி, வாங்க போலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இப்போ நாம் பார்த்தீங்கன்னா பசும்பொன் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ரம்ஜான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரமலான் தொழுகை தொழுவதற்காக நம்ம பசும்பொன் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பசும்பொன் பள்ளிவாசல் இருக்கு, அங்கே போய் தொழுகலாம். போகலாமாத்தா? போகலாம். ஓகே, பசும்பொன் ஆர்ச்சுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம், வாங்க போகலாம். நம்ம அப்படியே பைக்லேயே வந்தோம் ஜாலியாக. இதான் நம்ம சிறப்பு குதிரை, வாங்க போகலாம். ஓகே நண்பர்களே, வாங்க பசும்பொனுக்கு போவோம். நம்ம பசும்பொன் பள்ளிவாசல் கிட்ட வந்தாச்சுங்க. இதான் பசும்பொன் மஸ்ஜித். ஓகே நண்பர்களே, வாங்க பசும்பொன் பள்ளிவாசல் உள்ளக்க போகலாமாத்தா? போகலாம். வாங்க வாங்க, பள்ளியாரின் உள்ளக்கே போவோம். மெக்கா பள்ளி பசும்பொன் பள்ளிவாசல் உள்புற தோற்றம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, வாங்க அப்படியே இந்த பள்ளிவாசலை கொஞ்சம் லைட்டாக சுற்றி காமிக்கிறேன். ஸோ இது பாருங்க, இது ஒரு சின்ன தோட்டம். எல்லாம் ஒரு தென்னை மரம், அப்படியே சின்ன சின்ன வேப்ப மரங்கள் இதெல்லாம் வச்சு நல்லா அழகாக வச்சுருக்காங்க. பாருங்க, இங்கேருந்து பார்த்தா அப்படியே பின்னாடி பசும்பொன் கிராமம் ஃபுல்லாக தெரியுதா? இது மொட்டை மாடி, மேலே அப்படியே மொட்டை மாடி. நல்லா அழகான ஒரு பள்ளி. சின்ன வயசில் நிறைய தடவை இந்த பள்ளிக்கு வந்திருக்கோம். அப்போ இருந்தது வேற கட்டமைப்பு, அப்புறம் புதுப்பிச்சு இப்போ இன்னும் நல்லா அழகாக இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு தொழுக. இப்போ மணி கரெக்டாக ஒரு 8:05 ஆகுது. இன்னும் நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே தொழுக ஆரம்பிச்சிடலாம். தம்பி அஸ்ஸலாமு அலைக்கும். வாத்தா வாங்க. இது யாரு? மகளா? என்னம்மா அலாக்கியா? சரி வாங்க. ஸோ நல்லபடியாக தொழுகை முடிஞ்சது. தொழுதுட்டியா? தொழுதுட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் மீரா தானே? ஆமாம், மதன மீரா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? சரி அத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கியாத்தா? வீடியோ எடுக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கேன். சரி அண்ணே, வாங்கண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லபடியாக தொழுகை முடிஞ்ச எல்லாத்துக்கும் நல்லா குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாமா? போகலாம். அடுத்து போய் சாப்பிட்றது, அடுத்து பிரியாணி. இப்போ அடுத்து மதியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறோம்னா நம்ம பிரியாணி வாங்க போகிறோம். பிரியாணி பரமக்குடியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே போய் நம்ம பக்கெட் பிரியாணி வாங்க போகிறோம். பிரியாணியில் ஸோ நம்ம இப்போ பரமக்குடியில் இருக்கிற ஹாட் டச் அப்படிங்கிற ஒரு பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். ஸோ கடை பேர் பார்த்தீங்கன்னா சென்னை ஹாட் டச். சமைக்கிற இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். ரம்ஜான் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் நேற்றே ஆர்டர் கொடுத்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணே அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? பாருங்க, பக்கெட் பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, வர்ற ஆர்டர்லாம் இந்த மாதிரி வண்டியில் ஏற்றி அப்படி போயிட்டு இருக்காங்க எல்லா மக்களுக்கு கொடுக்குறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணன் எனக்கு மெட்ராஸ் ஃபுல்லாக தெரியும். ஒரு கடை வச்சு நடத்தியிருக்காரு. எனக்கு ஒரு 4-5 வருஷமாக தெரியும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவர் இடையில கூட கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோடு தான் நான் இங்கே ஆர்டர் கொடுத்து இது போல் எங்கள் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரங்களுக்கு இந்த ஐட்டம் ஃபுல்லாக சொந்தக்காரங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த வருஷம் இந்த கம்மியான ஆர்டரு அடுத்த நம்ம ஹச்சு பண்ணாக்குன்னா இன்னும் நிறைய ஆர்டர் வர்றவங்க. இப்போ இதே அவரால் கொடுக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. இன்ஷால்லா அவர் நல்லபடியாக இருக்கட்டும். ஸோ பாருங்க, இப்போ இதான் பக்கெட். இதில் சின்ன சைஸ் இருக்குது, பெருசு இருக்குது. அதாவது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 8 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சைஸு. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிற வேண்டியதான். ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கிடச்சிரும். உள்ளக்கு பார்த்தீங்களா, உள்ளக்கு நல்லா பேப்பர்லாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பக்கெட் ஃப்ரீ. அஸ்ஸலாமு அலைக்கும். சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற ஆர்டர் எல்லாமே பார்சல் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரியாணிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் புக் பண்ணி வச்சுருவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சைடு இப்போ பிரியாணிலாம் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இதில் சிக்கன் மட்டன் ரெண்டுமே ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்டாண்டாவாக ரெடி ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 சட்டிங்க, பெரிய சட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு 5 இருக்குது, அந்த சைடு ஒரு 5 ரெடி ஆகி அப்படியே ரெடியாக இருக்குது. இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கேன்டா. சொல்லுங்கத்தா, பிரியாணி பற்றி. பிரியாணி 15 பக்கெட் ஆர்டரு, அதில் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இன்ஷால்லா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இன்ஷால்லா வாங்கி டேஸ்ட் பண்ணேன் இன்ஷால்லா. ஆர்டர் கொடுத்தீங்க? நான் 3 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டேன் தான். ஆமாம் தான். 15 பக்கெட்டு, 10 மட்டன் பக்கெட்டு, 5 சிக்கன் பக்கெட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம், வரோம் டேஸ்ட் பார்த்துட்டு இன்ஷால்லா வாங்கிட்டு பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பிரியாணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸாக நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் புக்கிங் பண்ணிடுங்க. புக்கிங் தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பிரியாணி எப்படின்னு இருக்கா? பிரியாணி சூப்பராக இருக்குதா. பரமக்குடியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. மெட்ராஸில் மண்ணடியில் கடை வச்சுருக்காங்க. சில இந்த வருஷத்துலேருந்து தான் இங்கே கொடுக்குறாங்க. லஞ்சுக்கு ஓப்பன் ஹவுஸ்க்கு வந்திருந்தால் நல்லா இருந்துச்சு பிரியாணி. அதனால் எப்போ நம்ம வீட்டில் ஆக்குவோம். இந்த வருஷம் அதை விட நல்லா தருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும் பிரியாணி, நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கும். பெருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பெருநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் பல்காக ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், பக்கெட்டாக போகுது. எல்லா மக்களுமே வந்து அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி பிரியாணிலாம் இங்கே எப்படி டேஸ்ட்டாக இருக்குமா? சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வீட்டில் அம்மா சமைப்பாங்க. இப்போ இந்த பக்கெட் பிரியாணி கலாச்சாரம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறதுலாம் இல்லை ரம்ஜானுக்கு. ஏன் அப்படின்னா ரம்ஜானுக்கு பாவம் அவங்களே புது ட்ரெஸ் போட்டு மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் போயிட்டு எல்லாம் சமைச்சிக்கிட்டு மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம்னா ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து நல்லா அழகாக சாப்பிட்டுக்கலாம். அதான் நீங்கள் வந்து பிரியாணி வந்து என்னென்ன பிரியாணி பண்ணுறீங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போடுறோம் தான். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நெய்ச்சோறு கடுகு கோழியும் மட்டன் கலரி, சிக்கன் கலரி போடுறோம் ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட். ரைட்டு. இப்போ பிரியாணி என்னென்ன மாதிரி பக்கெட்டில் கொடுக்குறீங்க, என்னென்ன விலையில் கொடுக்குறீங்க? அப்படியே பக்கெட் எடுத்து காமிச்சிருங்க. இது வந்து சின்ன பக்கெட் தான், மினி பக்கெட்டு. மினி பக்கெட் வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு 800 ரூபா வரும். இதே மட்டன் வந்து 1300 ரூபா வரும். இது வந்து ஃபுல் பக்கெட் தான். ஃபுல் பக்கெட் வந்து மட்டன் பிரியாணி வந்து 2500 ரூபா வரும். அதே சிக்கன் பிரியாணி வந்து 1500 ரூபா வரும். இப்போ வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து நெய்ச்சோறு, மட்டன் கலரியும் கடுகு கோழி நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்ச்சோறு கடுகு கோழி ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே சாலமைட்டி பக்கத்தில் பரமக்குடியில் இருக்குது. சென்னையில் மண்ணடியில் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று இருக்குது. ஓகே, நாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 பக்கெட் வாங்கிட்டு போகிறோம். 4 நாள் வேறு சாப்பிட்ற மாதிரி. இது எவ்வளோ தான்? இது வந்து 1300 தான். 1300 மினி மட்டன். 1300 ரூபா மினி மட்டன். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனு, வலிமா விருந்து, கல்யாணம், வேறு எதுனாலும் சரி, நீங்கள் பிரியாணிலேருந்து நெய்ச்சோறுலேருந்து நீங்கள் என்ன கேட்டாலுமே வந்து இங்கேயே சமைச்சு கொண்டு வரோம். இல்லை அங்கேயே கொண்டு வந்து நம்ம சமைச்சு கொடுப்போம். எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுப்பீங்க? நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்களா? 2000, 3000, 5000 பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம். இப்போ எத்தனை பேருக்கு பிரியாணி நீங்கள் சமைக்கிறீங்க? இப்போதைக்கு நாங்கள் நேற்று கணக்கு பண்ணால் தான் ஒரு 600-700 பக்கெட் கணக்கு பண்ணோம். இப்போ எவ்வளோன்னு தெரியல, பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு 1000 பக்கெட் கிட்ட நெருக்கி ஓடிட்டு இருக்கு. மச்சான் பெண்ணா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. எங்கள் மச்சான் மச்சான் எத்தனை பக்கெட்டு? 7 12 பக்கெட் மாப்பிள்ள. 12 பக்கெட். என்னென்ன இருக்குது உள்ளக்க? கத்திரிக்காய் தொக்கு இருக்கும், பிரெட் அல்வா இருக்கும், தயிர் வெங்காயம் இருக்கும். ஓகே தான். ஓகே மக்களே, பிரியாணி வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்று. இந்த தம்பி சரி, இன்னைக்கு ஒரு புட்டி வாங்க போகலாம். என்னத்தா மேனே, பிரியாணி வச்சிட்டியா? போமா. பிரியாணி வாங்கிட்டு அப்படியே வந்தோம். செம்ம வெயிலுங்க, சரியான வெயில் அடிக்குது. அதனால் வந்து இப்போ மோர் குடிக்கலான்னு வந்திருக்கோம். நம்ம ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்குல்ல, நம்ம காட்டுப்பரமக்குடியில், அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து கடை வச்சுருக்காங்க. நல்லா குளுகுலுண்டு ஒரு மோர் கொடுங்கக்கா. கொடுங்கக்கா, வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் குடித்தாதான் நல்லது. சூப்பருக்கா. ஆஹா, அருமையாக இருக்குங்க. வந்து வெயில் நேரத்தில் இப்படி மோர் அந்த மாதிரி வாங்கி குடிங்க, ரொம்ப உடம்பு குளிர்ச்சி, நல்லது. அக்கா வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க கடையில்? மோர், சர்பத்து, இளநீர் சர்பத்து, லெமன் ஜூஸ், லெமன் சோடா, கூழு, கம்மங்கூழு, கேப்பக்கூழு எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா அப்படியே வந்து வாங்கி குடிங்க. கடை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மோர் நல்லா அருமையாக இருக்குது. மோரை பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குங்க. தண்ணியை ஊற்றி கொடுப்பாங்க, எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோக்கா? அது 20 ரூபா தான் பாருங்க. ஓகேக்கா, மோர் சூப்பராக இருக்குக்கா. ஓகேக்கா, ஓகே. ஆமாண்ணா, போமா. கோடு தெரியுதா? ஏக்கா, ஆமாடா. என்னடா இது கோடு? அனில் கோடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆசிம் ரொம்ப ஆவலாக இருக்கார். ஓகே, பக்கெட் பிரியாணி வந்துடுச்சு. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக கவர் பண்ணி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மட்டன் பிரியாணி. ஆசிம் போவா? சூப்பர் பிரியாணி, நல்ல பீஸோடு இருக்குது. கொஞ்சமாக சாப்பிடுவோம். தயிர், வெங்காயம், என்னத்தான் உனக்கு? கத்தரிக்காய் தொக்கு. எனக்கு இது பிடிக்காது. உனக்கு பிடிக்காதா? சரி, சும்மா லைட்டாக சாப்பிட்டுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட்டாக சாப்பிடுவோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லா. ஆஹா, அருமையா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? சூப்பரான டேஸ்ட்டுங்க, அருமையாக இருக்குது.
நல்லா அந்த கறியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. நல்லா அப்படியே பொசு பொசுன்னு இருக்குது கறி. அப்படியே பிச்சோம்னா அவங்களேன் அப்படியே அவ்வளோ இதாக வருது. அந்த கறியோடைய அந்த அந்த கறியில் உள்ள சாறு, அந்த கறியில் உள்ள சாறு அந்த பிரியாணியில் இறங்கி வேடா, இதுக்கு தாழ்ச்சாவே தேவையில்லை. வேறு லெவல் டேஸ்ட். சூப்பர். வாட்டர் டேஸ்ட். எங்கே தான் வாங்கினது? இது வந்து ஹாட் டச் அப்படின்ற ஒரு கடை புதுசாக திறந்துருக்காங்க. எங்கே இருக்கு? நம்ம கிருஷ்ணா தேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில். அந்த காலேஜ் இருக்குல்ல, ITI, அதுக்கு பக்கத்தில் இந்த கடை. நல்லா அருமையான டேஸ்ட். ஆஹா, அந்த தயிர் வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா தூக்குது. அருமையான பிரியாணிங்க, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குடும்பத்தோட ஒரு பக்கெட் பிரியாணியை வாங்கி அழகாக ஒரு பக்கெட் வாங்கினா 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு 6 பேர் கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா ஒரு மீடியமாக சாப்பிட்டோம்னா ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். பிக்க முடியல. இதுதான் கறி, அது சவ்வு. கறியை மட்டும் எடுத்து சாப்பிடு. பிரெட் அல்வா சாப்பிடுதா? பிரெட் அல்வா நல்லா இருக்கும். ஸோ பிரியாணி நல்லா சாப்பிட்டாச்சுங்க. கடைசியாக பிரெட் அல்வா. ஸோ பியூட்டிஃபுல். பிரியாணி போனதே தெரியல. நல்ல மொசு மொசுன்னு சூப்பர் டேஸ்ட்டு. சருப்புன்னு உள்ள போயிடுச்சு. ஆஹா, நல்லா இருக்குல்ல பிரெட் அல்வா? அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். சூப்பர். ஓகே நண்பர்களே, பிரியாணி வந்து டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. நல்லா அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? நம்ம வந்து இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கிற அரியமான் பீச், அந்த பீச்சுக்கு கடற்கரைக்கு போகிறோம். போகலாமா? ஓகே நண்பர்களே, ஸோ நாம் வந்து இப்போ அரியமான் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஸ்கூல் லீவ் வேறு, ரம்ஜான் லீவ் வேறையா, அதனால் வந்து நல்ல வாகனங்கள் அதிகமாக இருக்குது, கூட்டமும் அதிகமாக இருக்குது. ராம்நாட்டில் இருக்கிற ஒரு கோவா, மினி கோவா. மணி சரியாக வந்து கரெக்டாக வந்து ஒரு 5:45 மணி ஆயிடுச்சுங்க. வா சீக்கிரம், அப்போ பீச்சை மூடிடுவாங்க. ஆஹா, நல்லா ஜிலிஜிலின்னு காற்று அடிக்குது மக்களே. இந்த மாதிரி வந்து ஒரு விடுமுறையில் அப்படி குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி பீச்சை சுற்றி பார்க்குறதும் அதுவும் ஒரு நல்ல ஜாலியான விஷயம். என்னத்தா, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வேகமாக ஓடி போனால் பீச்சில் குளிக்கலாம். குளிக்கிறியா? ஆமாம், ட்ரெஸ்லாம் எடுத்துருந்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்கூல் லீவுங்கிறதுனால நல்லா வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்த்தா அசிமே, உனக்காக தான் இப்போ பீச்சுக்கே வந்திருக்கு பார்த்துக்க. ஏன்னா நல்லா மெரினா பீச் மாதிரி இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்குது. அரியமான் பீச்சில் இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்ததில்ல. இப்போ பாருங்க, செம்ம கூட்டமாக இருக்குது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம் சுற்றுலா வர மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்துருப்போங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. தம்பிகளா, எந்த ஊர்? சாயல்குடியா? ராமநாதபுரம் மாவட்டம். எந்த ஊர்? அதான் சாயல்குடி. நானும் சாயல்குடி தான். வீடியோலாம் பார்ப்பீங்களா? பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? குளிக்கலான்னு ஆசையாக வந்தேன், டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அலை அதிகமாக இருக்குது, அதனால பிள்ளைகளை வந்து நம்ம குளிக்க விடலை. கடற்கரை காற்று வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நிறையா குடும்பமாக வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து அரியமான் பீச்சுக்கு வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஸோ மணி வந்து கரெக்டாக ஒரு 6:30 ஆயிடுச்சு. போலீஸ் வந்து எல்லாத்தையும் வந்து டைம் முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. வாங்க நம்மளும் போகலாம். எப்படி எல்லோ ஆயிடுச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? நல்லா வானமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைய பொழுது சிறப்பாக முடிந்தது மக்களே. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய். பாய்.